لا أقسم بيوم القيامة ولا أقسم بالنفس اللوامة أيحسب الإنسان أن لن نجمع عظامه بلى قادرين على أن نسوي البنانة بل يريد الإنسان ليفجر أمامه يسأل أيان يوم القيامة فإذا برق البصر وخسف القمر وجمع الشمس والقمر يقول الإنسان يومئذ أين المفر كلا لا وزر إلى ربك يومئذ المستقر ينبأ الإنسان يومئذ بما قدم وأخر صدق الله العظيم. அழகில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் இல்லை, நான் மறுமை நாளின் மீது சத்தியம் செய்கின்றேன். இல்லவே இல்லை, இடித்துரைக்கும் மனதின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். அவனுடைய எலும்புகளை நம்மால் ஒன்று திரட்ட முடியாது என்று மனிதன் கருதி கொண்டிருக்கின்றானா? ஏன் முடியாது? நாமோ அவனுடைய விரல்களின் நுனியை கூட மிக துல்லியமாக அமைப்பதற்கு ஆற்றல் பெற்றுள்ளோம். ஆனால் மனிதன் எதிர்காலத்திலும் தீமைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். அந்த மறுமை நாள் எப்போது வரும் என்று அவன் கேட்கின்றான். பிறகு பார்வை நிலை குத்தி விடும்போது, மேலும் சந்திரன் ஒளி குன்றி போகும்போது, மேலும் சந்திரனும் சூரியனும் ஒன்றாக இணைக்கப்படும் போது, அந்நாளில் அதே மனிதன் நான் எங்கே சென்று ஓடி ஒளிவது என்று கேட்பான். அப்போது இல்லை, ஒருபோதும் இல்லை, அங்கு எந்த புகலிடமும் இருக்காது. அந்த நாளில் உன் அதிபதியின் முன்பே சென்றடைய வேண்டியிருக்கும். அந்த நாளில் மனிதனுக்கு அவனுடைய முந்தைய பிந்தைய செயல்கள் அனைத்தும் எடுத்து காண்பிக்கப்படும். அல்லாஹ் உண்மையை கூறினான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. innal hamdulillah ونحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்களிடம் பேச போகும் தலைப்பு மறுமை வாழ்க்கை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு வாயில் இருக்கின்றது. அந்த வாயிலுக்கு பிறகு நிரந்தரமான வாழ்க்கை இருக்கின்றது. அதுதான் மரணத்தின் வாழ்க்கை. மரணத்திற்கு முன்பாக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது நற்காரியங்களை செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை நம்ம செஞ்சுட்டு இல்லைன்னு நம்ம வாயால சாதிச்சிடலாம். ஆனா நாளை மறுமையில அப்படி சாதிக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நம்மளோட வாயை சீல் வச்சிருவான். நம்மளோட வாயை சீல் வச்சதுக்கு அப்புறம் நம்ம உறுப்புகளோட தான் நம்ம பேச ஆரம்பிக்கும். நம்ம ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹ் எதையெல்லாம் தடை செய்தானோ அந்த பக்கம் நம்ம போயிருப்போம். அதே மாதிரி அந்த உறுப்புகள் எல்லாம் நமக்கு எதிராக பேச ஆரம்பிக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த நாள் பயங்கரமான நாள். அந்த நாள் நிகழ்வதற்கு முன்பாக நாம் நம்முடைய ஆன்மாக்களை பரிசுத்தமாக்குவதற்கு வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்ஸிரு, மக்களே அதிகமாக நினையுங்கள் என்றார்கள். ஞாபகத்தை அதிகப்படுத்துங்கள் என்றார்கள். ஹாதிமில் லத்தாதி அனில் மவுத்,
இன்பங்களை எல்லாம் உடைத்து துண்டாக்கி ஒண்ணுமில்லாமல் ஆக்கக்கூடிய உங்கள் மரணத்தை நினைத்து பாருங்கள் என்றார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, அப்படி என்றால் நாம் இன்றைக்கு நம்முடைய மரணத்தை பற்றி நாம் நினைக்கிறோமா? சொல்லுங்கள். அது சந்தேகத்துக்குட்பட்டது. நாம் ஒரு நாளைக்கு மரணத்தை பற்றி அதிகமாக நினைவு கூற வேண்டும். மரணத்திற்கு பிறகு திடீரென்று அந்த உலகம் அழிக்கப்படும். அழிந்ததற்கு பிறகு மனிதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அல்லாஹுவின் விசாரணையின் போது. எல்லா மனிதர்களும் இந்த பூமியில் எழுந்து ஓட ஆரம்பிப்பார்கள். அந்த நேரத்தில் யாருக்கும் செருப்பு இருக்காது, யாரும் எந்த ஆடையும் அணிந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹை நோக்கி விரைந்து செல்வார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், யா நப்சி, யா நப்சி, என் ஆன்மாவே. இதுதான் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் தீர்ப்பு நாள். இந்த உலக வாழ்க்கை என்னமோ 80 வருஷம் 90 வருஷம் அவ்வளவுதான். ஆனா மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது. அது எப்பவுமே நம்ம ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்ணித்துக்கு சொல்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், அப்படி ஓடுகிற நேரம் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொள்வார்களே, வெட்கமாக இருக்குமே யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி ஆயிஷா கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நேரத்துல யாரையும் பார்க்க மாட்டார்கள். தன் உணர்வு, தன்னுடைய தீர்ப்பு என்ன, என்னுடைய நிலைமை என்ன, என் ரப்புக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன், என் முடிவு என்ன என்றுதான் ஓடுவார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? மறுமை நாளில் உடன் பிறந்த இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளுடைய தந்தை தன்னுடைய தந்தை தன் மகனை அரவணைப்பார்கள், தன்னுடைய தாய் தன்னுடைய மகளை அரவணைப்பார்கள். ஆனால் மறுமையிலும் யாரையும் அரவணைக்க மாட்டார்கள். தன் கண் முன்னே தன் தாய் தந்தை நின்ற போதிலும் அவர்கள் அரவணைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தனக்கு என்ன நிலைமை என்றுதான் கதறிக்கொண்டு ஓடுவார்களே தவிர யாரும் அரவணைக்க மாட்டார்கள். அவனுடைய தந்தை கண்டு அவன் ஓடுவான். அந்த காட்சிகள் எல்லாம் நடக்கின்ற நாள் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு என்ன நிலைமை என்று கதறி கொண்டிருப்பான். அந்த நேரத்தில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நாள் வருகிற நேரம் எந்த துண்டில் எப்படி இருப்போம் சிந்தித்து பாருங்கள் நல்லடியார்களே. நாம் ஒவ்வொருவரும் யா நப்சி என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற நேரம் அதிபயங்கரமான நேரம். அந்த நேரம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சங்கிதானத்திற்கு வரப்போகின்றான். வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் வருவார்கள். அந்த நேரத்தில் மஹ்ஷரில் ஒன்று சேர்க்கப்பட்ட நேரத்தில் மலக்குமார்கள் கெட்டவர்களை ஒரு பாகமாகவும் நல்லவர்களை ஒரு பாகமாகவும் பிரிப்பார்கள். எல்லா பாவிகளும் பிரிந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். அப்போது அல்லாஹு தஆலா வருவான். அல்லாஹ் வருவான். எப்படி என்றால் அந்த காட்சியை திருக்குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் மிகவும் கம்பீரமாக அங்கு வருவான். அல்லாஹ் வந்து பேசுவான். அந்த பாவிகள் எல்லாம் தலையை குனிந்து விடுவார்கள். அல்லாஹுவை அவர்களை பார்க்க முடியாது. அல்லாஹும் அவர்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான். பாவிகள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், நாங்கள் கேட்டு விட்டோம், யா அல்லாஹ், நாங்கள் பேசிவிட்டோம், யா அல்லாஹ், எங்களை அனுப்பிவிடு, யா அல்லாஹ், சாலிஹான அமல்களை செய்துவிட்டு வருகிறோம், யா அல்லாஹ், எங்களுக்கு உலகத்திற்கு மீண்டும் அனுப்பிவிடு, யா அல்லாஹ் என்று கதறுவார்களாம். ஆனால் ஒருபோதும் யாருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படாது. அல்லாஹ் நாடியவர்களை தவிர வேறு எவருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படாது. மறுமையில் அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவர்களை தவிர மறுமையில் சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு முதலாக எழுப்பப்படுபவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய மரணம் நமக்கு எப்போது வரும் என்று தெரியாது. மரணத்திற்கு பின்னால் நடக்கக்கூடிய காட்சிகள் தான் இதுவெல்லாம். அல்லாஹ் மறுமையில் கேட்கும் முதல் கேள்வி தொழுகையை பற்றினார். அந்த தொழுகை சரியாக இருந்தால் தான் மற்ற கேள்விகளுக்கும் நாம் சரியாக பதில் சொல்ல முடியும். அந்த தொழுகை தவறாக அமைந்து விட்டால் மற்ற அமல்களும் தவறாக அமைந்துவிடும். தொழுகை பற்றி கேள்வி என்றால் அது மட்டுமல்ல, அல்லாஹ் நீ எவ்வாறு ஒழு செய்தாய், நீ எங்கு ஒழு செய்தாய், நீ எப்படி தொழுதாய் முதல் கொண்டு அல்லாஹ் நாளை மறுமையிலோ கேட்பான். நினைவில் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் 5 கேள்விகளுக்கு விடையளிக்கும் வரையில் அவனது கால்கள் இரண்டும் நகர முடியாது. அதில் முதலாவது, உனது உலக வாழ்க்கையை எவ்வாறு கழித்தாய்? இரண்டாவது, வாலிப பருவத்தை நீ எவ்வாறு செலவு செய்தாய்? மூன்றாவது, செல்வத்தை நீ எவ்வாறு சம்பாதித்தாய்? அந்த செல்வத்தை எவ்வாறு செலவு செய்தாய்? உனக்கு கிடைத்த அறிவை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய் என்றெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் நாம் கேள்வி கேட்கப்படும். சிந்தித்து பாருங்கள். நாம் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இது போன்ற அனைத்து கேள்விகளையும் அல்லாஹ் கேட்பான். மிக கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் தான் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு சக்தி தர வேண்டும். அல்லாஹ் மேலும் கூறுகிறான்,
உங்களுடைய இதயங்களும் விசாரிக்கப்படும் என்று. இதை பற்றியெல்லாம் அல்லாஹ் கேட்டால் நம்ம நிலைமை என்னவாகும்? சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நம்முடைய கைகள், நம்முடைய கால்கள், நம்மளுடைய உறுப்புகள் மட்டும் கேள்வி கேட்கப்படாது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமையில் நம்மளுடைய இதயங்கள் உட்பட நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படும். நீங்கள் செய்து அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகிறான், வலா தஸ்அலுன்ன அம்மா குன்தும் தஅமலூன். நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றை நீங்கள் நிச்சயமாக மறுமையில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள். அல்லாஹ் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிப்பது எவ்வளவு கடினம் என்று நினைத்து பாருங்கள். அல்லாஹ் தான் நம் அனைவரின் பாவத்தையும் மன்னித்து நாம் இதன் பிறகு அல்லாஹையும் அவன் கேள்வி கணக்கையும் பயந்து கொண்டு அவன் எதை நமக்கு தடை செய்தானோ, எதை ஹராம் ஆக்கினானோ அதை தவிர்த்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் இம்மையிலும் மறுமையிலும் நல்லமல்கள் செய்யக்கூடிய அடியார்களாக ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.